நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். 9 to 5 நான் வேலைக்கு போகிறேன். நான் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில்? இல்லை சார், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், மார்க்கெட்டை வந்து என்னால் அதிக நேரம் வாட்ச் பண்ண முடியாது. ஸோ நான் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது? இல்லை சார், நான் வந்து ஷிஃப்ட்டில் இருக்கிறேன், டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து நான் ஷிஃப்ட்டில் நான் வேலைக்கு போகிறேன். நான் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில்? ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவு. ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம்னா, ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம்னா, கண்டிப்பாகவே எந்த ஒரு காரணம் இல்லாமல் யாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஒரு பை ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் போகும். இல்லை இந்த கரன்சி பேரோட வேல்யூ இங்கேருந்து இங்கே மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பை ஆர்டரே ப்ளேஸ் பண்ணுவோம். அந்த காரணம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இல்லை இவன் வந்து சப்போர்ட்டில் இருக்கிறான், ஸோ அதனால் இவன் மேலே போவான். இல்லை ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறான், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போவான். இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு, அதனால் இவன் மேலே போவான். ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ஒரு ட்ரெண்டிங் சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதை பிரேக் பண்ணி மேலே போவான். இல்லை ஏதோ ஒரு இண்டிகேட்டர் RSIயில் இந்த வேல்யூ இருக்குது, அதனால் இவன் மேலே போவான். இல்லை MACDயில் கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, ஸோ அதனால் இவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஃபண்டமெண்டலாக இந்த காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் இது மேலே போகும்னு உங்களுக்கு தோணுனதுனால தான் நீங்கள் பை பண்ணுறீங்க. கரெக்டாக? நம்ம பை பண்ணுறோம். இதில் எந்த காரணமுமே இல்லை. நான் வந்து ரூம் ரெண்ட் பே பண்ணணும், ஸோ அதனால் அதுக்கு எனக்கு பணம் வேணும். இல்லை கரண்ட் பில் கட்டணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும். இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும். இல்லை ஒரு மெடிக்கல் பில் இருக்குது, ஸோ அதுக்கு நான் பணம் கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பையோ செல்லோ பண்ணுறோம் மார்க்கெட்டில். அப்போது நம்ம எந்த காரணத்தை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமோ, ட்ரேடிங் பண்ணுறோமோ, அந்த காரணம் வந்து ஒரு வெற்றிகரமான காரணமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான், அப்படி இல்லைன்னா லாஸ் தான் கொடுப்பான். கரெக்டாக? ஸோ இங்கே நான் காரணம் அப்படின்னு சொல்கிறது கான்செப்ட், ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே ஒன்று தான். நம்மக்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட் இருக்குது, ஒரு வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான், அப்படி இல்லைனா லாஸ் தான் கொடுப்பான். கரெக்டுங்களா? இது ஒரு வாரமாக இருக்கட்டும். 9 to 5 நான் வேலைக்கு போகிறதா வச்சுப்போம். அப்போ நான் எப்படி ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் 9 மணிக்குள்ளார ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை, ஒரு வெற்றிகரமான காரணத்தை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி எனக்காக நான் செலக்ட் பண்ணி வச்சுப்பேன், உருவாக்கி வச்சுப்பேன். அப்போ காலையில் 9 மணிக்குள்ளார அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த கான்செப்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் செட் பண்ணிவிட்டு நான் பாட்டு என் வேலைக்கு போயிடுவேன். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண முடியாது. நான் ஸ்டாக் மார்க்கெட்டை குறைச்சியும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை உயர்த்தியும் பேசுகிறதா நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து 9:15 3:30 மணி வரைக்கும் தான் ரன் ஆகும். ஸோ அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட். அப்போ நம்ம 9 மணிக்குள்ளார நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம். சரி, இப்போ இது ஒன்று. அடுத்து 5 மணிக்கு என்னுடைய வேலை முடிஞ்சிருதுப்பா. 5 மணிக்கு என்னுடைய ஒர்க் முடிஞ்சிருது. 6 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். அப்போ 6 மணிக்கு மேலே ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை, ஒரு வெற்றிகரமான காரணத்தை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் உருவாக்குவேன். அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ இந்த சூழ்நிலையிலும் வந்து பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட். அப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். கரெக்டுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டை குறைச்சியும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை உயர்த்தியும் நான் பேசலை, இருக்கிற யதார்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், அந்த டைமில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை எனக்காக நான் உருவாக்கிக்கிட்டு அப்போ நான் ட்ரேடிங் பண்ணுவேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி. அதாவது 9 to 5 வேலைக்கு போகிறவங்களுக்கு 10 பொருத்தமும் பச்சிக்குன்னு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியாக முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாகவே இருக்கும். இல்லைப்பா, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் வந்து அதிக நேரம் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் வேணால் என்னால் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ வாட்ச் பண்ணுவேன். அந்த டைமில் வேணால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறேன்னு வச்சுப்போம் நான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை டார்கெட்டை செட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எனக்குன்னு நான் உருவாக்குவேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுவேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி. ஒரு குறிப்பிட்ட டைமில் வாட்ச் பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருந்தால் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் செட் பண்ணுறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். சரி, இந்த முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணலாம். இல்லைப்பா, நான் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் போகிறேன், ஸோ நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மாறி போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம்.
அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் நைட் ஷிஃப்ட் போகும்போது டேவில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்காக நான் டெவலப் பண்ணிப்பேன். கான்செப்டை எனக்காக நான் டெவலப் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ணுவேன். இங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா 9:15 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். இங்கே இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் பண்ணலாம். சரி, அப்போ நைட் ஷிஃப்ட் போகும்போது டேவில் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், டே ஷிஃப்ட் போகும்போது நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியாது எங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எந்த ஷிஃப்ட் போனாலும் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். சரி, ஓகே. 9 to 5 வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நான் எப்படி ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடலாம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.